இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து நான் நிறைய டிவில மேடை பேச்சுல எல்லாம் வந்து பாத்துருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்படியே படிப்படியா பார்த்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேச ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இன்னைக்கு நானும் வந்து அதே விஷயத்த இந்த 2024 நான் பேசுறேன். அப்ப இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? எங்க பார்த்தாலும் அவ்வளவு பிரச்சனை. வீட்டுல ஒரு பெண் குழந்தைய வச்சிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெளியில அனுப்பணுமா, எதுக்கு டியூஷன் அனுப்பிட்டு நம்ம கண் பார்வையிலே வச்சுக்கலாம்னு சொல்லி அவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து பார்த்து பயந்துகிட்டே பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க இவ்வளவு பெண்கள் நாங்க இருக்கோம்ல, எல்லார் மனசுலயும் ஒரு தயக்கம் இருக்கு. ஐயோ நம்ம வெளியே போறோமே, யாராவது நம்மள தப்பா தான் பாப்பாங்களா, ஒருவேளை ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னா அந்த பயத்தோடையும் தயக்கத்தோடையும் தான் பெண்கள் வந்து வெளியில வந்து அவங்களுடைய வேலையை செய்யற சூழ்நிலையில நம்ம இருக்கோம். மாற்றம்னு பேசியிருக்கோம். ஆனா மாற்றம் இது வரைக்கும் எங்க இருந்து வந்திருக்குன்றது வந்து தெரியவே இல்லை. சோ அந்த மாற்றம் நிச்சயமா வரணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்மளுடைய தளபதி விஜய் அண்ணா அவர்கள் காலையில ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருந்தாங்க. நிஜமாவே நான் வந்து விஜய் அண்ணான்னு சொல்லும் பொழுது அவர் அன்பு தங்கைகளுக்குன்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணது வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு சின்ன ஹோப் அண்ட் கான்பிடன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த ஹோப் அண்ட் கான்பிடன்ஸ் வந்து நம்ம சொசைட்டில இருக்க எல்லா ஆண்களுக்குமே வந்து கொடுக்கணும். சோ அவங்கள நம்பி வந்து ஒரு இடத்துக்கு படிக்க அனுப்புறோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டியது அந்த ஸ்டாஃபோட கடமை, கூட படிக்கிற ஒரு பையனோட கடமை. அதே மாதிரி ஒரு வேலைக்கு போறாங்களா, அங்க பாஸ் சார் எல்லாமே ஒரு நல்ல பார்வையில பாக்கணும். நான் எல்லாரையும் குறை சொல்லல, ஆனா குறை சொல்ற மாதிரியான விஷயங்கள் இன்னும் நம்ம சொசைட்டில நடக்குதுன்றப்ப கண்டிப்பா அதை எல்லாருமே மாத்திக்கணும் அப்படின்றதுதான் நான் கேட்டுக்கிறேன். ஒரு அமைச்சராலேயோ ஒரு முதலமைச்சராலேயோ ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க வழி இல்லை அப்படின்னு ஆட்சியாளர்கள் இங்க சொல்றாங்க. இந்த ஆட்சி மாற்றம் வந்து அந்த நம்பிக்கை கண்டிப்பா கொடுக்குது. அன்பு தங்கைகள்ன்ற ஒரு வார்த்தையே போதுன்றதுதான் நிச்சயமா அதுக்கு சொல்ல தோணுது. ஏன்னா அதுவே ஒரு ஹோப் அண்ட் கான்பிடன்ஸ், ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்திருக்கு இன்னைக்கு காலையில. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்டார்டிங்கா தான் இன்னைக்கு நாங்க சேலம்ல நாங்க வந்து இதை பண்ணிருக்கோம். இந்த நோட்டீஸ் வந்து சேலம்ல இருக்கக்கூடிய எல்லா காலேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கையிலயுமே, பெண்கள் கையில அண்ட் அது போக வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கையிலயுமே கொடுத்து அண்ணனா நம்ம விஜய் அண்ணா இருக்காங்க, சோ அந்த ஹோப் அண்ட் கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்கட்டும், அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல டிராவல் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக நாங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு சேலம்ல இருக்க எல்லாருக்கும் கொடுக்க போறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை மிகவும் கண்டிக்கத்தக்கூடியது, ரொம்ப மோசமானது. அது பெண்கள் நாங்க எல்லாம் பயந்து இருக்கோம், யாருக்கும் பாதுகாப்பு இல்லை நாட்டுல. நிஜமா நாங்க எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறோம். குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை பெற்றால் பயம், அவர்களை கல்லூரிக்கு அனுப்ப பயம், பள்ளிக்கூடம் அனுப்ப பயம், விளையாட அனுப்ப பயம், அவர்கள் வேலைக்கு போகும் இடத்தில் பயம், எல்லா இடத்திலும் பயம். பெண்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் தான். இப்பொழுது நாளுக்கு நாள் வரும் சமூக வலைதளங்களில் வரும் செய்திகளை பார்த்து நாங்கள் மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கிறோம். எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் டிரான்ஸ்போர்டேஷன் வசதிகள் எல்லாமே இருந்தாலுமே நாங்க இன்னுமே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறதுன்னா ஆண் துணை இல்லாம போக முடியல. எங்க போறதுனாலும் வந்து டைம் பார்க்க வேண்டியதா இருக்கு, இடத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. திக்குன்னு மனசுல நெருப்ப கட்டிட்டு தான் நாங்க இருக்கோம். அதனால அடுத்த வரும் ஆட்சியில், அதாவது எங்க தாவேகா தலைவர் ஆட்சியில் அவர் தளபதி வந்தால் அவர்கள் கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லி அவர் ஒரு உறுதிமொழி அமைச்சிருக்காரு. இதை நாங்க நம்பி ரொம்ப வந்து ஆர்வத்திலும் இதுலயும் இருக்கோம், இந்த மாதிரி நம்பிக்கையில இருக்கோம். கண்டிப்பா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க இப்ப எல்லாருக்கும் பெண்களுக்கும் இந்த விழிப்புணர்வை சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியில கண்டிப்பா பெண்கள் வந்து பயம் இல்லாமல் நிம்மதியா வாழலாம், நிம்மதியா அவங்களோட கனவுகளை சாதிக்கலாம். அதுக்கு வந்துட்டு 100% வந்துட்டு கேரண்டி இருக்குங்க. எஜுகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க, கல்வியில இருந்து ஆரம்பிக்கலாம், வீட்டுக்கு வீடு வந்துட்டு விழிப்புணர்வு கொடுக்கலாம். டிவில நிறைய கண்டது வருதுங்க, டிவியில நிறைய விதமான இது வர இடத்துல பெண்கள் விழிப்புணர்வு, பெண்கள் அவங்க குழந்தைகள், ஆண் குழந்தைகளை வளர்த்துவதிலிருந்து எப்படி வந்துட்டு வளர்த்தலாம், ஒரு பையனுக்கு வந்துட்டு பெண்கள்னா என்னன்னு சொல்லி கொடுக்கலாம். அக்கா தங்கச்சியோ என்ன ஒரு உறவா இருந்தாலுமே பெண்களை மதிக்க சொல்லி கொடுக்கணும். அடுத்தது கெட்ட பழக்கங்கள், இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகாம முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்திலையும் தடுக்கப்பட்டு பெண்களுக்கு வந்துட்டு அவேர்னஸ் சொல்லி கொடுக்கணும். பசங்களுக்கு மெயினா வந்துட்டு பெண்களை வந்துட்டு மதிக்க சொல்லி கொடுத்துட்டு எல்லா ஒரு எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாம குற்றங்கள் வந்து அதிகம் இருக்கும், இது தண்டனைகளை கடுமைப்படுத்தணுங்க. ரொம்ப மோசமா தண்டனை உடனே எடுக்கணும். இப்ப எந்த ஒரு இதுலயுமே போக்சோ வந்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலயும் வந்து காம்பன்சேஷன் பேசுறாங்கன்னு எங்களுக்கு தகவல் எல்லா இடத்துலயும் வருதுங்க. காம்பன்சேஷன் பேசாம ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு குற்றம் நடந்தா அதை கண்டிப்பா தட்டி கெடுக்கிறதுக்கு போக்கு சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதை உடனே செயல்படுத்தணும். அது ஒரு எந்த ஒரு ஆண்களா இருந்தாலும் அவங்க வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னு நினைச்சு வரும் குற்றங்கள் வர பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளை பார்த்தா தன் குழந்தைகளாக நினைத்து கண்டிப்பா ஸ்டெப் எடுக்கணுங்க. அது எதையுமே வந்துட்டு நாங்க மறுக்கல, எல்லாமே வந்து பண்ணணுங்க கண்டிப்பா.